ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு. சண்டே அன்னைக்கு டிமார்ட் போயிருந்தோம். அதோட மினி விலாக் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. அதோட ஃபுல் வீடியோ தான் இந்த விலாக் வந்துட்டு. ஸோ ஈவினிங் போல் ஒரு நைட் இருக்கும், ஒரு 7 o'clock மேலே தான் கிளம்பியிருந்தோம். ஸோ டிமார்ட் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 7 months 8 monthsக்கு மேலேயே இருக்கும். சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பசங்களும் எங்கேயாவது போகலான்னு கேட்டனால கிளம்பியாச்சு. போயிட்டு பார்த்தா நிறைய வந்து பக்கத்தில் வந்து ஆப்போசிட் சைடெலாம் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் சரி பேக் சைடும் சரி வந்துட்டு நிறைய ஃபுட் ஸ்டால் மாதிரி ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியே பார்க்க என்னடா அதுக்குள்ளே இப்படி டெவலப் ஆகிடுச்சே அப்படின்ட்டு. ஏன்னா சண்டே வேறு எல்லோரும் மூவி வேறு எங்கேயாச்சும் பார்க் அந்த மாதிரி போவேன். இப்போ எல்லாமே டிமார்ட் ஷாப்பிங் அந்த மாதிரி தான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் போன அன்றைக்குமே சரியான கூட்டம், அதுவும் சண்டே வேறு இல்லையா, சொல்லவே தேவையில்ல. ஊர் மக்கள் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கிறிஸ்மஸ் வேறு வருதுனால நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருந்துச்சு. டிமார்ட்டில் சொல்லவே வேணாம், எப்பயுமே கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு புதுசாக இருக்கும், கொண்டு வந்திருப்பாங்க. அது இல்லாமல் ஆஃபர்ஸ் கம்மி ரேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அன்றைக்கும் அப்படி தான். நான் வந்து ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலனாலும் அந்த ட்ராலியை வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க பசங்க. அதில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு அதில் தான் வந்து சுற்றி பார்ப்பாங்க 2 பேரும். அதுதான் சேஃபும் கூட. ஏன்னா நடந்து வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ கீழே போட்டு உடைக்கிறது அது மாதிரிலாம் ஆகும். ஆல்ரெடி ஒரு தடவை நாங்கள் சென்னையில் வந்து ஒரு மால் போயிருந்தோம், மினிஷோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி விஆர் மாலில் மினிஷோ ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து குருஷித் தான் நினைக்கிறேன், ஒரு 2500 இருக்கும். ஒரு கிஃப்ட் மாதிரி கிளாஸ் வியர் ஃப்ளவர் வேஸ் மாதிரி, ஆனால் அது 2500 வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டான், கீழே போட்டு உடச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டே இருந்தோம். அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு என்ன சத்தம்னு ஏன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா, அப்புறம் அவங்க கேமராவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க குருஷித் வந்து அதை உடச்சதை. அப்புறமேட்டு அஜிச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் பாதிக்கு பாதி ரேட்டு பில் போட்டு 1500க்கு அது வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒட்டி கொடுத்தாங்க. ஆனால் கம்மெல்லாம் போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க. பட் ஒட்டின மாதிரியும் தெரியல. அதனால அப்புறம் நாங்கள் வீட்டில் ரொம்ப நாள் வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துட்டோம் ஒருத்தவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அதுவும் பசங்கன்னா சொல்லவே வேணாம், கை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் எங்கே போனாலுமே பொருளுக்காக ட்ராலி எடுக்கிறோமோ இல்லையோ, இவங்கள தூக்கி உள்ளே போடுறதுக்காகவே கண்டிப்பாக ட்ராலியை வந்து எடுத்துருவோம். ஸோ அன்றைக்கி அப்படி தான் ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் இப்போலாம் 2 பேரும் உள்ளே உட்கார மாட்டுறாங்க, தள்ளிட்டு போகிறதுல தான் நிற்கிறாங்க. இவன் உள்ளே உட்காந்தா இவன் தள்ளுவான், இவன் உள்ளே உட்காந்தா அவன் தள்ளுவான், மாற்றி போக வேண்டியதாக. அப்புறம் இந்த சாப்பர்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதோட இங்கே இருக்கிறதோட ஆன்லைன்லேயே வந்துட்டு ப்ரைஸ் கம்மி தான். இது 199 போட்டிருந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே வந்துட்டு நமக்கு 100 120 அந்த மாதிரிக்கே அந்த சாப்பர்லாம் கிடைக்கிது. சரி அப்படின்ட்டு வாங்கலை. அதுக்கப்புறம் வந்தாச்சு. எனக்கு என்ன வாங்க போயிருந்தேன் அப்படின்னா, மேஷரு ஒரு பீட்டர் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஸோ நான் எப்பயுமே டிமார்ட் வந்து சுற்றி பார்க்க தான் போலியே இது திங்ஸ் வந்து அவ்வளோவா வந்து வாங்க மாட்டேன். ரேட் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன், ஆன்லைனில் எப்படி இருக்குது, டிமார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எதெல்லாம் எனக்கு வந்துட்டு பரவாயில்ல இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுதோ நான் அதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிடுவேன். அதனால தான் அன்றைக்கி வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு கீழே போயாச்சு. கீழே போயிட்டு பொருள் வாங்குகிற இடத்த விட பில் போடுற இடத்துல தான் வந்துட்டு அவ்வளோ கூட்டம். சரி வீடியோஸ்க்கு வந்து மேட்லாம் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் எதுவுமே செட் ஆகலை. எல்லாமே ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப கூட வந்துட்டு தெரிஞ்சிச்சு. இந்த நான்ஸ்டிக் பேன் எல்லாமே 155 தான் இருந்துச்சு. ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. ஆனால் ஆன்லைனில் வந்துட்டு அதே ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து கிடைக்கும். ஸோ மேட் வந்து பார்த்தேன் ஏதாச்சும் வாங்கலாமா அப்படின்ட்டு. ப்ரைஸ் எதுவும் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல வாங்கிடலாம், வீடியோஸ்க்கு பேக்கில் வந்து போடுறதுக்கு பேக் ட்ராப் மாதிரி செக் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே வந்து செட் ஆகலை. ஒரு கிளான்ஸ் சும்மா சுற்றி பார்த்தேன். சரி ஏதாவது மேட் மாதிரியாச்சும் இந்த டைனிங் மேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து எதுவும் கிடைக்கிதா அப்படின்ட்டு பார்த்தேன். எதுவுமே கிடைக்கல. ஃபுல்லாகவே மேட்டு தான். அது இல்லாமல் பார்க்க முடியல, சரியான கூட்டமாக இருந்துச்சா, எல்லாமே போட்டு ஒன்று மணி வந்து கலைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து நீட்டாக பார்த்து வாங்க வந்து முடியல. அப்புறம் அங்கே அப்படியே பார்த்துட்டு அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்து போயாச்சு. ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ்னால நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸும் வாங்குவாங்க அப்படின்றனால
ஆஃபர்ஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஹூடீஸ்லாம் வந்து பாய்ஸ்க்காக இருக்கட்டும், ஜென்ஸ்க்காக இருக்கட்டும், பேபிஸ்க்கெலாம் வந்துட்டு நிறையவே வந்து இந்த ஹூடி டைப்பு ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் டாப்ஸுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. கம்மி ப்ரைஸ்லேயே வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிமார்ட்டில் இது வரைக்கும் நான் ட்ரெஸ் வந்துட்டு வாங்கினது கிடையாது. செருப்பெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ட்ரெஸ் வந்து வாங்கினது கிடையாது. ஒரே இதில் வந்து டிஷர்ட் மட்டும் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பனி வேறு ஓவராக இருக்கா, வெளியில் அன்றைக்கி நாங்கள் நைட்டு வேறு போயிட்டோமா, சரியான குளிர், ஜிலு ஜிலுன்னு காற்று இல்லையா அது. சரி காரில் போகலாம் அப்படின்னா ஒருத்தவன் வண்டியில் போகணுங்கிறான், ஒருத்தவன் காரில் போகணுங்கிறான். அப்புறம் கடைசியாக முடிவு பண்ணி சரி வண்டியிலே போகலாம் அப்படின்ட்டு தான் வண்டியில் வந்திருந்தோம். ஆனால் குளிர் வந்து தாங்கவே முடியல, சரியான ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. பயந்துகிட்டே தான் இருந்தேன். இந்த டாப்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. 399 ஒர்த்து தான். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, 299 சம்திங் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நிறைய இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் வந்து 179 அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாங்க. நிறையவே போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸுக்கு தான் இந்த தடவை நிறைய வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அப்புறம் எப்பயும் போல தான் நார்மலாக கூட்டம் அந்த சைட்லாம் சும்மா நிற்கவே முடியல, சரியான கூட்டம். அப்புறம் சரி இறங்கி போயிடலாம் அப்படின்ட்டு லிஃப்ட்லேயும் சரியான கூட்டம். ஹூடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, செம்ம நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் வேறு, வின்டர் சீசன் வேறையா, அதனால் வந்து ஹூடிஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டெப்ஸில் இறங்கி போகும்போது நிறைய ஃப்ளவர் வேஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் நானும் கிசாமாவும். அப்புறம் நிறைய கிளிப்ஸு, இந்த ஹேர் அக்சசரிஸு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பார்த்தேன், எப்படி இருக்குது ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கீழே வந்து இறங்கியாச்சு. சரியான கூட்டம், கீழேயும் கூட்டமாக இருக்குது. கீழே விட எப்பயுமே மேலே சரியான கூட்டமாக இருக்கும். இந்த கப்ஸு அதெல்லாம் இருக்குது இல்லையா, வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம். அதனால் டிமார்ட்டில் வந்து வாட்டர் பாட்டில் ரேட் வந்துட்டு எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் குவாலிட்டி தான் வந்து நல்லா இருக்காது. ஒரு 4 டைம் 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்மெல் மாதிரி, அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்துட்டு அந்த நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு வரும். அதனால் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு அங்கே வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வாங்காதீங்க. இதே கூடவும் வச்சுருப்பாங்க, ஒரு 60 ருபீஸ்க்கு மேலே 100 ருபீஸ்க்கு மேலே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அழகழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப நாள் வந்துட்டு உழைக்கவும் செய்யும். ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் காசை. ஸோ அடுத்த தடவை வந்துட்டு அது வாங்காதீங்க. அப்புறம் கொஞ்சம் சோப்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். குருஷித்தும் ஏறிட்டு கிசாந்தும் ஏறிட்டு என்னையும் ஏற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து ஏற்றி விட்டுட்டேன் மேலே ஏறி. அப்புறம் 2 பேருமே உட்காந்துட்டாங்க, தள்ளவே முடியல என்னால். முன்னெல்லாம் குட்டியாக இருப்பாங்க, ஸோ ஈஸியாக வந்துட்டு நான் தள்ளிட்டு வந்து போயிடுவேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, உட்காருனாலும் உட்கார மாட்டாங்க. இந்த ஒரே சைடில் வந்து 2 பேர் நின்னா தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் அப்புறம் உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உட்கார வச்சு அமைதியாக்கி தள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் பவுட்ரஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி வாங்கிட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. பன்னீர், சீஸு, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரைஸு, ஸ்மைலீஸ், பொட்டேட்டோ பால்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து மில்க்கு, கேர்டு, யோகட்டு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. சரி அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் வாங்கிட்டு பில் போட வந்து பில் போட தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் டைரி 2025 டைரிலாம் இருக்குது இல்லையா, இனிமேல் வந்து அது யூஸ் கிடையாது அப்படின்றனால அதுக்கெலாம் வந்து 50% வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஏன்னா அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து பாதி டைரி வந்து நான் ஆல்ரெடியே முன்னாடி போகிறப்பயே அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்னுமாடா அதெல்லாம் விற்காமல் இருக்குது அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. சரின்ட்டு அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு டிமார்ட் மினி விலாக் மாதிரி போட்டிருப்பேன், ஒரு 4 பார்ட் மாதிரி பிரித்து போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள் மறக்காமல். அப்புறம் நம்ம சேனலில் இப்போ டெய்லி கோலம் வீடியோ வந்துட்டு நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு அது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லலாம். அது வந்து ஒரு சஜஷன் மாதிரியே எடுத்துக்கிட்டு நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவு வந்து குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வாய்ஸ் ஓவர் அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா தான் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து இந்த இடம் பாருங்கள், ரொம்பவே இது
கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா அங்கே ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருந்தனால நான் வந்து அதை ஒழுங்காக பார்க்கவே இல்லை. ஐயோ வீடியோ எடுக்கிறோமே அது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு நான் இவங்களையும் பார்த்துக்கிட்டு அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா இது வந்து நான் ஒழுங்காக கவனிக்கலை. அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பன்னீர் மட்டும் நான் வாங்கினேன். சரி பன்னீர் வச்சு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று கூட பன்னீர் பரோட்டா ரெசிபி போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி வாங்கின பன்னீர் தான். ரெசிபி உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ஸ்மைலிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சா, சரின்ட்டு அதை வந்து வாங்காமல் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் எப்பயுமே அந்த பில்லிங் பக்கத்தில் போய் நின்னாலே இவங்க 2 பேரும் எனக்கு ஏதாச்சும் வேணும், சாக்லேட்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. கரெக்டாக இவங்களும் அங்கே பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் தான் அந்த சாக்லேட்ஸு அப்புறம் இந்த ஸ்விங்கம் இதெல்லாமே வச்சுருக்காங்க. எப்படியோ ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரிஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பில்லையும் போட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. டிமார்ட்டில் எப்பயுமே பாப்கார்ன் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பாப்கார்ன், அப்புறம் சீஸ் பாப்கார்ன், மேஜிக்னு இப்போ ஒன்று ஏதோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க போல். ஸோ பாப்கார்ன் வாங்குறது உள்ளே பில் போடுறதுக்கு கூட அவ்வளோ கூட்டம் இல்லை, உள்ளே அவ்வளோ கூட்டம் இல்லை. வெளியில் அந்த பாப்கார்ன் வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அவ்வளோ கூட்டம் க்யூவில் நின்று வந்து ஒவ்வொருத்தவங்களும் பாப்கார்ன் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் காமெடியாக தான் சரி அதுக்கு நானும் பாப்கார்ன் வந்து ஆக்டிவ் பாப்கார்ன் 10 ருபீஸ் பேக்கெட் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4 பாக்கெட் 3 பாக்கெட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் இவங்களுக்கு சுப்பா சிப்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறதும் சரி பாப்கார்ன் கேட்டனால வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் அவ்வளோ க்யூ. அப்புறம் எப்படியோ வாங்கிட்டு நான் பேக்லாம் வந்து எடுத்துகிட்டு போகல. சரி என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பாப்கார்னும் கிடச்சிருச்சு ஒரு வழியாக. அப்புறம் அதை வாங்கிட்டு இவங்களோட அந்த பின்னாடி ஹூடியில் மண்டையில் போடுறது இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்து வாங்கின திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்தாச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு அப்புறம் அப்படியே மார்க்கெட் போய்ட்டு அந்த வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த விலாகை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் சண்டே பார்க்குறேன். பாய்.